குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நான் என்ன பார்க்குறேன்னா காமன் அயான் எஃபெக்ட் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டால் பொது அயனி விளைவுன்னு அர்த்தம். காமன் அயான் எஃபெக்ட்னா பொது அயனி விளைவு. when a salt of acid is added to the acid. இப்போ ஒரு ஆசிட் இருக்குது CH3COOH. இந்த ஆசிட்டோடைய சால்ட்டு அப்படின்னா என்னென்னு சொன்னீங்கன்னா இந்த கட்சி நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு எண்ணெயை நான் ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த ஆசிட்டோடைய சால்ட்டு இதையும் இந்த சால்ட்டையும் அந்த ஆசிட்டையும் நம்ம ஒன்று சேர்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் இந்த ஆசிட் டிசோசியேஷன் ஆகிறது பிரிகையடைவது தடுத்து நிறுத்தப்படுது. when a salt of weak acid is added to, ஒரு வீக் ஆசிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் எதுன்னு கேட்டால் அசிடிக் ஆசிட். அந்த அசிடிக் ஆசிட்டோடைய ஒரு சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கிட்டு ரெண்டு சேர்த்தும் போது the dissociation of weak acid is suppressed further. அந்த வீக் ஆசிட் பிரிகை அடைதல் மேலும் குறையுது, பிரிகை அடையாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் the addition of sodium acetate. சோடியம் அசிட்டேட்னா இதுதான் ஃபார்முலா. எண்ணெய்க்கு பேர் சோடியம், CH3CO பேர் அசிட்டேட். சோடியம் அசிட்டேட் டு அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் இது lead to the suppressed in that dissociation of weak acid which is already weakly dissociated. இப்போ அசிட்டிக் ஆசிட்டுடன் சோடியம் அசிட்டேட் சேர்க்கணும். நம்ம அசிட்டிக் ஆசிட்டுடன் சோடியம் அசிட்டேட் சேர்க்கப்படும் போது இந்த அசிட்டிக் ஆசிட் ஏற்கனவே எப்படி பிரியும் அப்படின்னு கேட்டால் பார்ஷியலி டிசோசியேட்டட் ஆகும். இப்போ அது கூட இதை சேர்க்கும்போது இந்த அசிட்டிக் ஆசிட்டு இன்னும் டிசோசியேஷன் ஆகிறது, பிரிகை அடையது ஸ்டாப் பண்ணிடும். சப்ரஸ்ட்னா தடுத்து நிறுத்திடும். அப்போ ஒரு வீக் ஆசிட் கூட அந்த வீக் ஆசிட் சால்ட் நம்ம சேர்த்தும் பொழுது அது ஏன் பிரிகடையுது, அந்த ஆசிட் ஏன் பிரிகை அடையாமல் தடுத்து நிறுத்துதுன்னா இதில் காமனான ஒரு அயான்ஸ் இருக்குது. என்ன அயான்ஸ் இருக்குது அப்படின்னா CH3COO- அப்படிங்கிற காமனான ஒரு அயானுக்கு. அந்த அயான் தான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த அசிடிக் ஆசிட்டை பிரிகை அடையாமல் தடுத்து நிறுத்துது. அப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள் CH3CO- CH3COO. அது ரெண்டுலேயுமே இது காமனாக இந்த அயான்ஸ் இருக்குது, அசிட்டேட் அயான்ஸ் இருக்குது. Let us analyze why this happened. The acidic acid is weak acid. ஒரு அசிடிக் அமிலத்தை நாம் வலிமை குறைந்த ஆசிட்னு சொல்கிறோம். இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டிசோசியேட். இது முழுமையாக பிரிகை அடையாது. இன் அக்வா சொல்யூஷன் ஹென்ஸ் த ஃபாலோயிங் ஈக்லிபிரியம் எக்ஸிட். இது முழுமையாக பிரிகை அடைவதில்லை. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் CH3COOH அசிடிக் ஆசிட் அக்வா சொல்யூஷன் நீர்த்த கரைசலில் அது H+ ஆகும், இன்னொன்று CH3CO- ஆகும். பார்ஷியலி டிசோசியேட் ஆகுது, பகுதி அளவு மட்டும்தான் பிரியுது. அப்போ அன்டிசோசியேட்டட் அசிட்டிக் ஆசிட்டும் டிசோசியேட்டட் அயான்ஸும் ரெண்டுமே ஈக்லிபிரியத்தில் இருக்கும், சாமான் நிலையில் இருக்கும். பிரிகை அடையாத ஆசிட்டும் பிரிகை அடைந்த அயனியும் ரெண்டுமே சாமான் நிலையில் இருக்கும், ஈக்லிபிரியத்தில் இருக்கும் அப்படின்னு. However, the added salt sodium acetate the completely dissociate to produce Na+ and CH3CO- ஒரு சால்ட் ஆட் பண்ணுறீங்க, சோடியம் அசிட்டேட். இதுதான் சோடியம் அசிட்டேட். Na பேர் சோடியம், CH3CO பேர் அசிட்டேட். இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடுது. ஒன்று Na+ ஆகும், இன்னொன்று CH3CO- தான் பிரிகிறது. Hence, the overall concentration of the CH3CO- is increased. இதை ஒட்டுமொத்தமாக நம்ம CH3CO- கான்சன்ட்ரேஷன் அயனோட செறிவு அதிகரிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள், அதில் என்ன இருக்குது, CH3CO- இருக்குது, CH3CO- இருக்குது. அப்போ இதில் இந்த சொல்யூஷனில் இந்த ரெண்டுலேயுமே பார்க்கும்போது இதில் இந்த CH3CO- கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. and the acid dissociation equilibrium is disturbed. அமிலம் பிரிகை அடைதலை சமநிலை பாதிக்கப்படுது.
இப்போ இந்த ஆசிட் வந்து டிசோசியேஷன் ஆகுதா, அதை வந்து சமநிலை அடைவது வந்து பாதிக்கப்படுது. சமநிலைனா ஈக்லிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்டு. We know from Lee-Chatterjee principle that when the stress is applied to system at equilibrium, the system adjusts itself to nullify the effect produced by that stress. இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு சிஸ்டத்தில் இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் மீது ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற அந்த சிஸ்டம் வந்து அந்த சமநிலை, அந்த சிஸ்டம் வந்து தன்னைத்தானே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் தன்னைத்தானே வந்து சரி செய்து கொண்டு எந்த பக்கம் பாதிப்பை ஏற்படுத்துதோ அந்த பக்கம் நோக்கி சென்று அது வந்து பூஜ்ஜிய மதிப்பை வந்து ஏற்படுத்தி கொள்ளும். அப்போ சிஸ்டத்தின் மீது பாதிப்பு ஏற்படுத்தும் போது அந்த சிஸ்டமை தன்னைத்தானே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எந்த பக்கம் பாதிப்பு ஏற்படுதோ அந்த பக்கம் நகர்ந்து சென்று தன் பாதிப்பை வந்து சரி செய்து கொள்ளும். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் லீ-சார்ட்ரு பிரின்சிபல் அப்படிங்கிறது இதை சொல்லியிருப்பான். when stress is applied to system at equilibrium, ஒரு சமநிலையில் ஒரு சிஸ்டத்தின் மீது ஒரு ட்ரெஸ் பண்ணுறீங்க, பாதிப்பு ஏற்படுத்துகிற the system adjusts itself, சிஸ்டம் தன்னைத்தானே நகர்த்தி கொண்டு to nullify the effect produced the stress, அது சிஸ்டம் தன்னைத்தானே வந்து சரி செய்து கொண்டு எந்த பக்கம் பாதிப்பு இருக்குதோ அந்த பாதிப்பை நோக்கி செல்லும். ஸோ in order to the maintain equilibrium, அதை என்ன பண்ண தனித்தனி வந்து பூஜ்ஜியம். எனவே வந்து சமநிலை வந்து பராமரிக்கப்பட்டு அதிகப்படியாக CH3CO- அயானுக்கு வந்து H+ அயனோடு சேர்ந்து அதிக அயனியுற தன்மை கொண்ட அசிட்டிக் ஆசிட்டாக மாறிடும். இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த இதில் எக்ஸஸாக CH3CO- அயான்ஸ் இருக்குது. அது கம்பைன் எது கூட சேருதுன்னா இந்த H+ அயான் கூட சேர்ந்து டு ப்ரொடியூஸ் மோர் அன்அயனைஸ்டு CH3CO மாறிடுது. அப்போ வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த அயான்ஸு H+ அயான்ஸ் கூட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிடுது, அசிட்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆயிடும். இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து பிரிகை அடையாத உருவாயிடும் அப்படின்னு. The equilibrium will shift toward the left. அப்போ ஈக்லிபிரியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இடது பக்கம் நோக்கி செல்லுது. The equilibrium will shift toward the left side. The other way dissociation of the CH3COOH is suppressed. அப்போ ஈக்லிபிரியம் வந்து என்ன பண்ணும், சமநிலை வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் டிசோசியேஷன் ஆஃப் அந்த CH3COOH அசிட்டிக் ஆசிட் வந்து பிரியடைவது வந்து தடுக்கப்படுது. The dissociation of weak acid is suppressed in the presence of salt containing an ion, common to the weak electrolyte is called common ion effect. அப்போ அசிட்டிக் ஆசிடையும் சோடியம் அசிட்டேட்டையும் ஒன்றா சேர்த்தும் போது காமன் அயான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் CH3COO- அப்படிங்கிற காமன் அயான் இருக்குது. இந்த காமன் அயான் வந்து H+ கூட ஒன்றா சேர்ந்து இந்த அசிட்டிக் ஆசிட்டை வந்து பிரிகை அடையாமல் தடுத்து நிறுத்திடுது. இதுதான் என்ன காமன் அயான் எஃபெக்ட். அப்போ காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆசிட் இருக்குது, ஒரு வீக் ஆசிட்டு, அந்த வீக் ஆசிட்டோடைய சால்ட்டு, இந்த வீக் ஆசிட்டோடைய சால்ட், இந்த H+ எடுத்துகிட்டு அதுக்குள்ளே எண்ணெய் போட்டோம்னா அது சால்ட்டு. அப்போ இந்த ஆசிட்டையும் அந்த ஆசிட்டோடைய அந்த ஆசிட்டோடைய சால்ட்டையும் நம்ம ஒன்று சேர்த்தும் போது இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து டிசோசியேஷன் ஆகிறது, பிரிகை அடைகிறது வந்து தடுத்து நிறுத்தப்படுது. அப்போ இதில் என்ன காமன் அயான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா CH3COO- அயான் இருக்குது. இது H+ அயான்ஸ் கூட சேர்ந்து அசிட்டிக் ஆசிட்டை மீண்டும் உருவாக்கிறோம். அப்போ வந்து இது பிரிகை அடைவது வந்து தடுத்து நிறுத்தப்படும். அப்படிங்கிறது தான் வந்து காமன் அயான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பஃபர் சொல்யூஷன். பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷனுடைய pH மதிப்பு மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும். ஒரு சொல்யூஷனுடைய pH மதிப்பை மாறாமல் வச்சுருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த சொல்யூஷன் கூட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட்டையோ அல்லது பேஸையோ நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சொல்யூஷனுடைய pH மதிப்பு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு சொல்யூஷனுடைய pH மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட்டையோ அல்லது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேஸையோ நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சொல்யூஷனுடைய pH மதிப்பு
கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாமல் இருக்கும். அதுதான் வந்து பஃபர் சொல்யூஷன், தாங்கல் கரைசல். Do you know our blood maintain constant pH? நம்ம உடம்புல ரத்தம் இருக்குது, பல விதமான அமிலக்கார செல்வினைகளுக்கு நம்ம நடுவிலும் தன்னுடைய பிஹெச் மதிப்பு மாறாமல் பழகுது. இது நம்ம உடம்புல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், பிளட்டில் பிஹெச் மதிப்பு இருக்கும். இது irrespective number of the cellular acid base reaction, அமிலக்கார செல்வினைகளுக்கு நடுவில் தன்னுடைய பிஹெச் மதிப்பு வந்து மாறாமல் வந்து வச்சிருக்கிறது பிளட்டு. It is possible to maintain constant hydronium ion concentration in such reaction. Why it is possible due to the buffer solution? இந்த வினையில் வந்து ஹைட்ரோனியம் அயனின் செறிவை மாறாமல் பராமரிப்பது சாத்தியமா? ஹைட்ரோனியம் அயான்ஸ்னால் H+ அல்லது H3O+. இது ஆசிட்டோடைய பிஹெச் மதிப்பை நம்ம வந்து மாறாமல் வச்சுருக்க முடியுமா அப்படின்னா, எந்த முறை முடியும் நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், பஃபர் ஆக்ஷன்னா தாங்கல் செயல்முறையில் தான். தாங்கல் செயல்முறையின் காரணமாக இது சாத்தியமாகுது. இப்போ ஒரு சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பை நம்ம மாறாமல் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டால், பஃபர் ஆக்ஷன் நமக்கு தேவை, தாங்கல் ஆக்ஷன் தேவை. A buffer solution which consists of mixture of weak acid and its conjugated base or weak base and its conjugated acid. அப்போ ஒரு தாங்கல் கரைசல் என்பது a mixture of weak acid and its conjugated base. weak acidக்குனும் அதனுடைய conjugated base அல்லது weak base and conjugated acid இருக்கும். The buffer solution restrict acid change in its pH upon addition of small quantity of acid or base. ஒரு பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால், அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பை மாறாமல் இருக்கிறதுக்கு அடிஷன் ஆஃப் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஆசிட்டோ அல்ல பேஸையோ ஆட் பண்ணும்போது அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பு மாறாது. இதுதான் பஃபர் ஆக்ஷன். பஃபர் ஆக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பை நம்ம மாறாமல் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட்டையோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பு மாறாது. இப்போ நம்ம ஏதோ லேபில் நம்ம சொல்யூஷன் பிஹெச் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பு அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது அப்படியே இருக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அதில் கொஞ்சமாக ஆசிட்டையோ கொஞ்சமாக பேஸும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பு மாறாமல் இருக்கும். இந்த பஃபர் கண்டெய்னிங் கார்போனிக் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட்டட் பேஸ் பைகார்பனேட் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பிளட். நம்ம பிளட்டில் வந்து கார்போனிக் ஆசிட்டும் அண்ட் இட் கான்ஜுகேட்டட் பேஸ் இந்த ரெண்டும் வந்து இருக்குது. ரெண்டு இருக்கிறனால தான் நம்மளோட பிளட்டில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பிஹெச் மதிப்பு மாறாமல் இருக்குது. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. H2CO3 கார்போனிக் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட்டட் பேஸ் பைகார்பனேட் இது ரெண்டுமே வந்து அப்படி ரெண்டு உடம்பு நம்ம பிளட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம பிளட்டோட பிஹெச் மதிப்பு மாறாமல் இருக்குது. இது ஆசிட், அதனுடைய பேஸ் இது. ஓகே ரெண்டு விதமான பஃபர் சொல்யூஷன் இருக்குது. ஒன்று ஆசிட் பஃபர் சொல்யூஷன், வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட். வீக் ஆசிட்டுக்கு எக்ஸாம்பிள் பஃபர் ஒரு அசிடிக் ஆசிட் வந்து CH3COOH, அதனுடைய சால்ட்டு CH3COONE. அப்போ அசிடிக் ஆசிட் அந்த அசிடிக் ஆசிட்டோடைய சால்ட் சோடியம் அசிட்டேட், இது வந்து ஆசிடிக் பஃபர் சொல்யூஷன். பேசிக் பஃபர் சொல்யூஷனுக்கு அதேமாரி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், அமோனியம் ஹைட்ராக்சைடு அண்டு அமோனியம் குளோரைடு, இந்த பேஸோடைய சால்ட்டு. OHனா பேஸு, அந்த பேஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ஒரு சால்ட் நம்ம பண்ணுறோம். அப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் குளோரைடு. அப்போ ரெண்டு விதமான பஃபர் சொல்யூஷன் இருக்குது. ஒன்று ஆசிடிக் பஃபர் சொல்யூஷன், ஒன்று பேசிக் பஃபர் சொல்யூஷன். அப்போ அந்த பஃபர் சொல்யூஷன் அப்படிங்கிற டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கு கீழே ஆசிட் பஃபர் சொல்யூஷன், ஒன்று பேசிக் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பஃபர் ஆக்ஷன். To restrict change in its pH, an addition of acid or base buffer solution should containing both acidic as well as basic component so as to neutralize the effect of added acid or base. At the same time, these components should not consume each other. இப்போ ஒரு
ஆசிட்டையோ அல்லது ஒரு பேஸையோ சேர்ப்பதனால் உண்டாகும் ஒரு pH மாற்றத்தை தடுக்கலாம். ஒரு pH மாற்றத்தை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு pH சேஞ்ச் ஆகிறத நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஆசிட்டையோ அல்லது பேஸையோ நாம் வந்து சேர்த்தும் பொழுது அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா pH மாற்றத்தை நம்ம pH சேஞ்ச் ஆகிறது தடுப்பதற்காகவும், சேர்க்கப்படும் அமிலம் அல்லது காரத்தை நடுநிலையாக்குவதற்கும் ஆசிட்டையும் பேஸையும் இன்னும் சேர்த்தும்போது நியூட்ரலைஸ் ஆகணும். இப்போ ஆசிட்டு பேஸு ரெண்டும் சேர்த்தனோம்னா என்ன ஆகுனா நியூட்ரல் ஆகணும். நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கும் அந்த பஃபர் சொல்யூஷனில் ஆசிட் மற்றும் பேஸ் கொண்ட சேர்மங்கள் இருத்தல் அவசியம். அந்த பஃபர் சொல்யூஷனில் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆசிட் அண்ட் பேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த நேரத்தில் இந்த சேர்மங்கள் வந்து ஒன்றுடன் ஒன்று வினைபுரிதக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அது ரெண்டுமே வந்து ஆசிட் பேஸும் வந்து ஒன்றுடன் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. அப்போ என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு சொல்யூஷனுடைய pH மதிப்பை தடுப்பதற்கு ஆசிட்டும் பேஸும் நம்ம சேர்த்துறோம். சேர்த்திட்டு அதில் pH மாற்றத்தை தடுப்பதற்காகவும் பயன்படுத்துகிறாங்க. சேர்க்கப்படும் ஆசிட்டும் பேஸும் நியூட்ரலைஸ் ஆகணும். அந்த பப்பர் சொல்யூஷனில் ஆசிட்டும் பேஸும் ரெண்டு காம்பவுண்ட் இருக்கும். அந்த ரெண்டு காம்பவுண்ட் இருக்கணும். அந்த ரெண்டு காம்பவுண்டு ஒன்று ஒன்று என்ன பண்ணக்கூடாது, வினைபுரியக்கூடாது, ரியாக்ட் ஆகக்கூடாது. அந்தமாரி காம்பவுண்ட் இருக்கும். Let us explain the Pfeffer action in solution containing acidic acid and sodium acetate. The dissociation of Pfeffer component occurs as below. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா CH3COOH, அசிடிக் ஆசிட் CH3COONA, சோடியம் அசிட்டேட் அந்த ஆகியவற்றை நம்ம கரைசலில் வந்து தாங்க செயல்முறை நாம் விளக்குறோம். இந்த பஃபர் சொல்யூஷனில் கீழே கண்டுள்ளவரை நம்ம எப்படி பிரிகடையுது நம்ம எழுதுகிறோம். நம்ம டிசோசியேஷன் ஆகுது அப்படிங்கிறத அசிட்டிக் ஆசிட் பிரிகடையுது, பார்சலி டிசோசியேட் ஆகுது. CH3CO மைனஸு அசிட்டேட் அயான் வந்து H3O ப்ளஸ் ஆசிடாக பிரியுது. அதேமாரி சோடியம் அசிட்டேட் வந்து கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுது. சோடியம் அசிட்டேட்டும் சோடியமும் அயான்ஸாக பிரிஞ்சுது. அப்போ இது வந்து பார்சலி டிசோசியேட் ஆகுது, இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடுது. இதில் பாருங்கள் எந்த அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இந்த அயான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. If an acid is added to the mixture, it will be consumed by the conjugated base CH3CO minus to form the undissociated weak acid. இந்த சொல்யூஷனில் ஆசிட்டை சேர்க்கும்போது அந்த ஆசிட் வந்து அந்த சொல்யூஷனில் இருக்கிற காஞ்சுகேட்டட் பேஸை வந்து காஞ்சுகேட்டட் பேஸுடன் சேர்ந்து ரியாக்ட் ஆகி அன்டிசோசியேட்டட் வந்து வீக் ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இதில் வந்து ஆசிட் நான் சேர்க்குறேன். ஆசிட் சேர்க்கும் பொழுது இந்த அயான்ஸ் இருக்குது, அந்த அயான்ஸ் வந்து CH3CO மைனஸ் இருக்குது, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து எதை உருவாயிருன்னு கேட்டால் வீக் ஆசிட்டை உருவாக்கிடும். இது வந்து பிரிகி அடையாத ஆசிட்டாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+. அப்போ H+ உடைய செறிவு வந்து அதில் வந்து அதிகரிக்கும். டஸ் நாட் ரெடியூஸ் டு pH சிக்னிஃபிகண்ட்லி. அந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் pHயில் வந்து பெரிய அளவு அதிகரிக்க மாற்றம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது அசிட்டேட் அயான் H+ சேர்த்துறோம். அப்போ பிரிகடையாத ஆசிட்டாக ஃபார்ம் ஆகிடுது. இஃப் எ பேஸ் இஸ் ஆடட், இப்போ பேஸ் ஆட் பண்ணுற, இட் வில் பி நியூட்ரலைஸ்டு பை H3O+. H3O+ ஆசிட் கூட சேர்ந்து, ஆசிட்னா H+ அப்படி கூட சொல்லலாம், இல்லை H3O+ கூட சொல்லலாம். இது கூட ஒன்று சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகிடுது, நியூட்ரலைஸ் ஆகிடுது. அசிட்டிக் ஆசிட் இஸ் டிசோசியேட் டு த மெயின்டைன் இந்த ஈக்லிபிரியம். அசிட்டிக் ஆசிட் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அது சமநிலை வந்து பராமரிக்கப்படுது. சிறிதளவு பிரிகடையுது. சிறிதளவு என்ன பண்ண அப்படின்னா டிசோசியேட் ஆகுது. அசிட்டிக் ஆசிட் CH3CO மைனஸாக பிரியுது, இன்னொன்று H+ஆக பிரியுது. இந்த H+ வந்து இது கூட சேர்ந்து H3O+ அல்லது H+ஆக எழுதலாம். ஓகே, இதில் ரெண்டுலையும் காமனான அயான்ஸ் எது இருக்குதோ அதை நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா மீதி இந்த பக்கம் என்ன இருக்குது, OH இருக்குது, OH எழுதிங்க. CH3COOH இருக்குது, எழுதிங்க. இந்த பக்கம் அம்பூர், இந்த பக்கம் என்ன இருக்குது, CH3CO மைனஸ் இருக்குது, H2O இருக்குது. ஓகே, இதுதான் இது. This neutralization reaction are identical to those reactions that we have already discussed in common ion effect. சரி, இப்போ வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
let us analysis the effect of addition of 0.01 mole of solid sodium hydroxide. இப்போ வந்து 0.01 மோல் சாலிடு திண்மமாக உள்ள எண்ணெயை வச்சு நம்ம ஆட் பண்ணுறோம். எது கூட அப்படின்னு கேட்டால் 1 liter ஆஃப் அப்பர் சொல்யூஷன் கண்டெய்னிங் 1 liter அப்பர் சொல்யூஷனில் இவ்வளோ அசிட்டிக் ஆசிட்டும் இவ்வளவு சோடியம் அசிட்டேட்டும் இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் அப்பர் சொல்யூஷன். 0.8 மொலாரிட்டி அசிட்டிக் ஆசிட்டும் 0.8 மொலாரிட்டி சோடியம் அசிட்டேட்டும் இருக்குது. அப்போ இது ஒரு பீக்கரு, இது 1 liter சொல்யூஷன் இருக்குது. இந்த 1 liter சொல்யூஷனில் இதில் 0.8 மொலாரிட்டி அசிட்டிக் ஆசிட்டும் 0.8 மொலாரிட்டி சோடியம் அசிட்டேட்டும் ரெண்டு கலந்துருக்குறோம். அதுதான் அப்பர் சொல்யூஷன். அது கூட இந்த 0.01 மொலாரிட்டி ஆஃப் சாலிட் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது அதோடய pH மதிப்பு எப்படி இருக்குது, அதிகரிக்குதா குறையுதா இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அப்போ ஒரு பீக்கரில் 1 liter சொல்யூஷன் இருக்குது. அந்த 1 liter சொல்யூஷன் அப்பர் சொல்யூஷனில் 0.8 m அசிட்டிக் ஆசிட்டும் 0.8 மொலாரிட்டி சோடியம் அசிட்டேட்டும் கலந்ததும் அதான் அப்பர் சொல்யூஷன். அந்த அப்பர் சொல்யூஷனில் 0.01 மொலாரிட்டி சோடியம் ஹைட்ராக்சைடு சாலிடு உள்ள ஆட் பண்ணுறோம். அப்போ எண்ணெயை வச்சுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அது பேஸ் ஆட் பண்ணும்போது அதோட pH எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அஸ்யூம் தட் த வால்யூம் சேஞ்ச் டியூ டு த அடிஷன் ஆஃப் NaOH நெக்லிஜிபிள். இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த 0.01 மோல் உள்ளது சாலிட் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம சேர்க்கிறதுனால உண்டாகும் அந்த ரியாக்ஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். NaOH நம்ம சேர்க்கும்போது அந்த கனளவு மாற்றத்தை நம்ம ஒதுக்கத்தக்கதாக என்ன பண்ணுறோம், நம்ம அந்த NaOH ஆட் பண்ணும்போது அந்த வால்யூம் சேஞ்ச் ஆகுது, அதை வந்து நெக்லிஜி பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இந்த இதில் கிவன் டேட்டா படி இந்த ஆசிட்டோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் Ka வேல்யூ வந்து இவ்வளோ கொடுத்துட்டோம். இப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குது 0.8 இருக்குது. இது எவ்வளோ டிசோசியேஷன் ஆகுது, ஆல்ஃபா டைம் டிசோசியேஷன் ஆகுது. இப்போ 0.8 ஆரம்பத்தில் இருக்குது, எவ்வளோ டிசோசியேஷன் ஆகுதுன்னா ஆல்ஃபா டைம் டிசோசியேஷன் ஆகுது. அப்போ மீதி எவ்வளோ இன்னும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இதில் வந்து இதை கழிச்சுக்கணும். இப்போ 0.8 மைனஸ் ஆல்ஃபா அதை தான் கொடுத்துருப்போம். அதேமாரி இந்த பார்ஷியல் டிசோசியேட் ஆகிறதுனால இதை நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம், இதுவும் நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஏன் வந்து இந்த இடத்துல 0.8 மைனஸ் ஆல்ஃபான்னு வச்சுன்னா ஆரம்பத்தில் 0.8 இருக்குது இன்சியல் டைமில், எவ்வளோ டிசோசியேஷன் ஆகுதுன்னா ஆல்ஃபா டைம் டிசோசியேஷன் ஆகுது. அப்போ ஈக்லிபிரியத்தில் இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.8 மைனஸ் ஆல்ஃபா இருக்கும். இது எவ்வளோ இருக்குன்னா ஆல்ஃபா இருக்கும், இது ஆல்ஃபா இருக்கும். ஓகே, இது பார்த்தோன்னா இது கம்ப்ளீட்டாக டிசோசியேஷன் ஆகும். இது கம்ப்ளீட்டாக டிசோசியேஷன் ஆகும்போது ஆரம்பத்தில் அவ்வளோதான் இருக்குது, கம்ப்ளீட்டாக அது டிசோசியேஷன் ஆகும்போது இவ்வளோ பிரியுது, இதுவும் 0.8 பிரியும், இதுவும் 0.8 பிரியும். ஓகே, இது சால்ட்டுன்னு கம்ப்ளீட்டாக பிரியுதுனால இதுவும் 0.8 ஓகேவா. இப்போ இந்த ஆசிட்டோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எது Ka நம்ம எழுதுறோம். Ka எழுதும் பொழுது இது ப்ராடக்ட்டு, இது ரியாக்டன்ஸு. இப்போ ப்ராடக்ட் வந்து டிவைடடுக்கு மேலே வரணும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான் டிவைடட் பை இந்த பக்கம் என்ன இருக்குது அசிட்டிக் ஆசிட் இருக்குதா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COOH அசிட்டிக் ஆசிட். இப்போ இந்த இடத்துல நம்ம H+ மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் மல்டிப்ளை மாறும். இந்த பக்கம் இருக்கிறது வந்து மேலே வரும்போது கீழே டிவைட் பண்ணும், இப்படி மாறி ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இப்படி மாறும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். அப்போ H+ ஈக்குவல் டு Ka கான்சன்ட்ரேஷன் அசிட்டிக் ஆசிட் பை கான்சன்ட்ரேஷன் அசிட்டேட் அயான் அப்படின்னு கிடைக்கும் ஃபார்முலா. Above expression so that the concentration H+ is directly proportional to, இந்த H+ வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும், இந்த இடத்துல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம எதுக்கு டைரக்ட்லி மேலே தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது கீழே இருந்தால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ வந்து இந்த H+ வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும், கீழே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். அப்போ லெட் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் CH3COOH வந்து பி ஆல்ஃபா தென். அப்போ CH3COOH வந்து எவ்வளோ வந்து பிரிகை அடையுது அப்படின்னா ஆல்ஃபான்னு நம்ம கொண்டுக்கிறோம். நாங்கள் அப்போ ஆல்ஃபான்னு கொண்டுட்டா அப்போ CH3CO கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ டைம் வந்து ஆரம்பத்தில் இருக்குது 0.8 இருக்குது, எவ்வளோ பிரிகை அடையுது டிசோசியேஷன் ஆகுதுன்னா மைனஸ் ஆல்ஃபா. அப்போ ஈக்குலிபிரியத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் -0.8 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு மீதி ரிமைனிங் இருக்கும். இது மைனஸாக இருந்துச்சுன்னா இது வந்து
இது வந்து மைனஸாக இருக்குது. அப்போ இந்த கீழே இருக்கிறது என்னவாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படி. அப்போ ஆல்ஃபா 0.8 ஆல்ஃபா ப்ளஸ்ஸு 0.8. இப்போ இந்த இடத்துல ஏன் வந்து மைனஸ் ஆல்ஃபா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்தில் அசிட்டிக் ஆசிட் 0.8 இருக்குது, பார்சல் டிசோசியேட் ஆகுது. எவ்வளோ டிசோசியேட், ஆல்ஃபா டைம் டிசோசியேட் ஆகுது. அப்போ ரிமைனிங் மீதி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 0.8லேருந்து இந்த ஆல்ஃபாவை கழிச்சிக்கணும். அப்போ எவ்வளோ இருக்குது. அப்போ இது வந்து ஆல்ஃபா, இது வந்து ப்ளஸ் வந்து மைனஸ், இது மைனஸில் இருக்கிறதுனால இந்த கீழே இருக்கிறது, இது மேலே இருக்கிறது மைனஸ் இருக்கிறதுனால அப்போ கீழே இருக்கிறது என்ன இருக்கும், ப்ளஸில் இருக்கும். அதனால் ஆல்ஃபா ப்ளஸ் 0.8 அப்படின்னு வரும். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு வந்து இதனுடைய வேல்யூ கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா வேல்யூ என்னது, 0.8 மைனஸ் ஆல்ஃபா. கீழே CSO மைனஸ் வேல்யூ வந்து 0.8 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா வெரி வெரி ஸ்மால் தென் 0.8 விட ஆல்ஃபா வேல்யூ ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபா வேல்யூ நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல பாருங்கள் 0.8 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எதுக்கு சமம், 0.8க்கு சமம். அதே மாதிரி 0.8 ப்ளஸ் ஆல்ஃபா இருக்குது 0.8க்கு சமம். அப்போ இந்த இடத்துல வந்து 0.8 விட ஆல்ஃபா வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ண, அதை விட்டுடலாம். அப்போ 0.8 மட்டும் நமக்கு கிடைக்கும். 0.8 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.8, 0.8 ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டு 0.8க்கு ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நம்ம 0.8 ரெண்டு கேன்சல் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். அப்போ H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு KA அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ KA ஃபார் அசிட்டிக் ஆசிடோட KA வேல்யூ என்னன்னா 1.8 × 10⁻⁵. அப்போ H ப்ளஸ் ஈக்குவல் டு 1.8 × 10⁻⁵. அப்போ நம்ம pH கண்டுபிடிக்கும் அப்படின்னா மைனஸ் லாகு 10 H ப்ளஸ் அப்படின்னு இருக்குமா. H ப்ளஸோட வேல்யூ என்னது, இதுவா. இதை கொண்டு வந்து இதில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் லாகு 10 1.8 × 10⁻⁵ கிடைக்கும். இந்த 1.8க்கு நம்ம லாக் கண்டுபிடிக்கணும், இந்த 10⁻⁵ நம்ம லாக் கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனால எழுதி காமிக்கணும் பாருங்கள். மைனஸ் லாகு 10 1.8 ப்ளஸ் மைனஸ் லாகு 10 10⁻⁵. இப்போ இந்த இடத்துல மைனஸாக மாறிடுமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறிடுமா. அப்போ இந்த டேர்ம் மட்டும் நான் முன்னாடி கொண்டாடும்போது இந்த இதில் ஏற்கனவே மைனஸ் இருக்குது, மைனஸ் பண்ணிங்க. இந்த 5 பவரில் -5 இருக்குது, அந்த 5 வந்து முன்னாடி கொண்டாடுங்க, -5. மீதி என்ன இருக்கும், லாகு 10⁻10 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், மைனஸ் லாகு 1.8ன்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 மாறிடும். இந்த இடத்துல ப்ளஸ் 5 மாறிடும். லாக் 10⁻10 வேல்யூ 1. அப்போ 5 × 1 மைனஸ் இந்த லாக் 1.8க்கு வேல்யூ என்னென்னு கேட்டால் இந்த இதில் நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க. லாக் புக் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க 0.26ன்னு இருக்கும். அப்போ 5லேருந்து 0.26 இதை கழிக்கும்போது இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ pH வேல்யூ என்னென்னு கேட்டால் இவ்வளோ கிடைக்குது. சரி, இப்போ நம்ம pH வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 0.001 மோலாரிட்டியில் மோலுள்ள எண்ணெயை வச்சு நம்ம சொல்யூஷன் பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 0.01 மோலாரிட்டி எண்ணெய் வகை சொல்யூஷனில் எண்ணெய் வச்சு சாலிடை இந்த 1 லிட்டர் பஃபர் சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது pH மதிப்பு இதே கிடைக்குதா, இல்லை அதிகமாகுதா, இல்லை கம்மியாகுதான்னு பார்க்கணும். ஓகே, calculate the pH after adding 0.01 mole NaOH to 1 liter of copper solid. Given that the volume change due to the addition of NaOH is negligible. இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், NaOH நம்ம ஆட் பண்ணும்போது வால்யூம் சேஞ்ச் ஆகாத நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு 0.01 மோலாரிட்டி. ஏன்னா இதுதான் பேஸ், NaOH பேஸ். The consumption of OH minus are expressed the following equation. அப்போ வந்து எப்படி இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம் அப்படின்னு கேட்டால், அசிட்டிக் ஆசிட் வந்து இப்படி பிரியுது, பார்ஷியல் டிசோசியேட் ஆரம்பத்தில் இவ்வளோ இருக்குது, 0.8 இருக்குது, அது பிரிகடையுது, ஆல்ஃபா டைம் பிரிகடையுது, மைனஸ் ஆல்ஃபா. அப்போ ரிமைனிங் எவ்வளோக்கு அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்தில் 0.8 இருக்குது, எவ்வளோ டிசோசியேஷன் ஆகுதுன்னா ஆல்ஃபா டைம் டிசோசியேஷன் ஆகுது,
ரிமைனிங் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 0.8 மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். அதுதான் அந்த வேல்யூ கொடுத்துருக்கும். இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து ஈக்குலிபிரியத்தில் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபா. இதுவும் அதே மாதிரி H+னா ஆல்ஃபா இருக்கும். இந்த அசிட்டிக் ஆசிட் அதேமாதிரி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டிசோசியேஷன் ஆகும். ஆரம்பத்தில் இவ்வளோ தான் இருக்குது. டிசோசியேஷன் ஆகும்போது இவ்வளோ கம்ப்ளீட்டாக டிசோசியேஷன் ஆகிருக்கு. அசிட்டிக் ஆசிட் அந்த பேஸ் கூட சேர்த்தோம். பேஸ்னால் OH மைனஸ். அது கூட சேர்த்தும்போது இதில் இந்த ஹச் வந்து இது கூட சேர்ந்து H2O மாறிடுது. இப்போ மீதி என்ன இருக்கும்? அசிட்டேட் அயான்ஸ் இருக்கும். அசிட்டிக் ஆசிட்டோட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தோன்னா 0.8 மைனஸ் ஆல்ஃபாவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதுலேருந்து இந்த 0.01 மோலாரிட்டி 0.01 சாலிட் எண்ணெய் வச்சு சேர்த்தும்போது இது மைனஸ் தான் பண்ணணும். இப்போ 0.01 இருக்குது. அப்போ இதுலேருந்து இது நம்ம கழிக்கும் பொழுது என்ன வேலை கேட்டால் 0.79 மைனஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். இது மைனஸை நம்ம சேர்த்தும் போது கீழே இருக்கிற அசிட்டேட் அயான்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? அசிட்டேட் அயான்ஸை ப்ளஸில் சொல்லணும். அப்போ ப்ளஸ் ஆல்ஃபா 8 ப்ளஸ் 0.01. அங்கே பார்த்தோம்னா ப்ளஸ்ன்னு பார்த்தோம். இதை அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் நம்ம எழுதிக்கணும். அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 0.81 ப்ளஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூ 0.8 விட வெரி சின்னதாக இருக்கும். அப்போ என்ன பண்ண அப்படின்ட்டேன், இந்த 0.79 மைனஸ் ஆல்ஃபா அப்ராக்சிமேட்லி எதுக்குன்னா இதுக்கு ஈக்குவல்ட்டு. அதேமாதிரி 0.81 ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல்ட்டு எதுக்குன்னா 0.81க்கு அப்ராக்சிமேட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த ஈக்குவேஷன் படி நம்ம என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த H+ ஈக்குவல் டு 1.8 × 10⁻⁵ அப்படிங்கிற ஃபார்முலாவில் இந்த இடத்துல நாம் வந்து மேலே என்ன இருக்கும்? ஆசிட் இருக்கும். கீழே வந்து பேஸ் இருக்குமா? ஆசிட் இது CH3COOH, கான்சன்ட்ரேஷன் கீழே CH3COO- இருக்கும். அப்போ இதோட மதிப்பு என்னது? இந்த ஆசிட்டோட மதிப்பு இந்த வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ பார்த்துங்க. இப்போ இதோட பேஸோட மதிப்பு என்ன? அப்போ அதுக்கு போல் அப்ராக்சிமேட்டாக இது போட்டுக்கலாம் நம்ம. அது 0.79 0.81. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி வந்த வேல்யூவை இந்த 1.8 கூட மல்டிப்ளை பண்ணும்போது இவ்வளோ கிடைக்கும். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். இந்த 1.8 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அது 1.76 கிடைக்கும். × 10⁻⁵. இப்போ இந்த இடத்துல நம்ம H+ வேல்யூ கிடச்சிருச்சு. அந்த வேல்யூ கொண்டு pHல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். pH ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? -log 10 1.76 × 10⁻⁵. நம்ம இதுக்கும் லாக் கண்டுபிடிக்கணும், இதுக்கும் லாக் கண்டுபிடிக்கணும். எப்படி லாக் கண்டுபிடிக்கணும்? -log 10 1.76 ப்ளஸ் -log 10 10⁻⁵. இது மைனஸ் ஆயிரமா டோட்டலாக? இந்த டேம் மட்டும் நம்ம முன்னாடி கொண்டாடுறேன். இப்போ மைனஸு இந்த -5 முன்னாடி கொண்டாடுறேன். -5 log 10⁻10. மீது இந்த டேம் அப்படி எழுதுறேன். log 10⁻1.76. இதுக்கு என்ன பண்ணுன்னா 5ன்னு வரும். இது மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸாக மாறியும். log 10⁻10க்கு வேல்யூ 1. அப்போ இதுக்கு 5ம் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து 1.76 நம்ம லாக் கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ கிடைக்கிது? 0.25 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த 5 இது 1.76 லாக் கண்டுபிடிக்கும்போது 0.25 கிடைக்கும். அப்போ 5லேருந்து இந்த 0.25 நம்ம கழிக்கும். 0.25 நம்ம கழிக்கப்படும் போது இவ்வளோ ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து கிடைச்ச வேல்யூ என்ன? 4.75 74 கிடைச்சிச்சா? இப்போ நம்ம அந்த 0.01 பேஸ் சேர்த்தும்போது எண்ணெய் வச்சு சேர்த்தும்போது 0.75 கிடைக்குதா? அப்போ அடிஷன் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் 0.01 மோலாரிட்டி எண்ணெய் வச்சு இன்க்ரீஸ் த pH ஒன்லி ஸ்லைட்லி. அப்போ கொஞ்சமாக மட்டும்தான் ஏன்னா pH இன்க்ரீஸ் ஸ்லைட்லி pH வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 0.74லேருந்து 0.75 மாறுது. அப்பர் சொல்யூஷன் இஸ் வெரிஃபைட். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த தாங்கல் செயல்முறை வந்து சரி பார்க்கப்படுகிறது. பஃபர் ஆக்சிஜன்ஸை சரி பார்க்கப்படுது. அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட்டையோ பேஸையோ நம்ம வந்து ஒரு pH சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது அந்த சொல்யூஷனுடைய pH மதிப்பு கொஞ்சமாக மட்டும்தான் அதிகரிக்கும், இல்லை கொஞ்சமாக மட்டும் குறையும். அப்போ ஸ்லைட்லி வேரியேஷன் ஆகும், ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு
சொல்யூஷன் இருக்குது, ஒரு சொல்யூஷனுடைய pH மதிப்பு மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட்டையோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேஸையோ நம்ம ஆட் பண்ணும்போது அதனுடைய pH மதிப்பு கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். ஓகே, இந்த 4.75னா 4.74னா 4.75 அல்லது 4.73 இப்படி மாறலாம். அதிக வேரியேஷன் பண்ணாது, கொஞ்சமாக மட்டும்தான் வேரியேஷன் ஆகும். அப்போ pH மதிப்பு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த வாட்டர் செல் கொஸ்டின் ரெண்டும் வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, அப்போ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த சம் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினை கன்சிடர் பண்ணிங்க. பஃபர் ஆக்ஷன் இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். ப்ராப்பர் சொல்யூஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து இது வரைக்கும் எழுதணும். ப்ராப்பர் சொல்யூஷன் இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். காமன் அயன் அஃபெக்டிவ்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அப்போ இது நடத்தும் கொஸ்டின் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் படிச்சுட்டு இதுக்கான ஆன்சரை வந்து படிச்சுட்டு எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.